2 மாசமா தேடி ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ கண்டுபிடிச்சாச்சு. இதை இப்ப ரெடி பண்ணலாமா? நான் வீட்டு ஃப்ரிட்ஜ கழுவுனதே கிடையாது. ஆனா இத கழுவி தான் ஆகணும். சைடுல தேவையில்லாத ஆணிய கழட்டிட்டு எம்சீல் போட்டு எல்லா ஓட்டையும் ஒட்டியாச்சு. அதே மாதிரி மழை காலத்துல தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகாம இருக்க மேல ஒரு ஓட்டையும் போட்டு பைப்பை செட் பண்ணி எம்சீல் போட்டாச்சு. இதை பார்த்ததும் டக்குன்னு ஒரு யோசனை வந்துருச்சு. இதை பாருங்களேன், இந்த பைப்பை மேலே செட் பண்ணி செடி வளர்த்தா அருமையா இருக்கும் இல்லையா? அப்புறம் என்ன, கடைக்கு கொண்டு போய் 4 சைட்லையும் கேஸ் வெல்டிங் போட்டாச்சு. தொட்டியை நம்ம இங்கே தாங்க வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பைப்பையும் இதில் மாட்டியாச்சுன்னா நம்ம கொடி பந்தலும் நல்ல ஹைட்டாக இருக்கும். இதை மாட்டின அப்புறம் இப்போ ஒரு யோசனை, நம்ம குருவி ஸ்டிக்கை எடுத்து மேலே ஒரு பந்தல் ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணியாச்சு. அதே மாதிரி செடி வேறு ஓரமாக நிற்கணும் இல்லையா? அதுக்காக பைப்பை சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி எம்சியில் ஒட்டியாச்சு. வீட்லேயும் என்னை பார்த்து உன் அக்கப்போருக்கு ஒரு அளவே இல்லையான்னு கேட்குறாங்க. கையோட தொட்டியில் தண்ணியை விட்டு நம்ம செட் பண்ண ஓவர்ஃப்ளோ கரெக்டாக ஒர்க் பண்ணுதான்னு பார்த்தா இங்கே பாருங்களேன், அருமையாக வருது. இவ்வளவும் செஞ்சது தண்ணியிலேயே மணி பிளான்ட் வளர்க்க தான். ஏன்னா எனக்கு மணி பிளான்ட் ரொம்ப பிடிக்கும். கையோட மாடியிலேருந்து ஒரு தொட்டி எடுத்து மேலே படர்ற மாதிரி விதையும் போட்டு பக்கத்துலேயே வச்சாச்சு. ஃபைனலாக பக்கத்தில் நம்ம கப்பி தொட்டியிலேருந்து கொஞ்சம் கப்பி எடுத்து விட்டாச்சு. எல்லாத்தோட முக்கியம், ஒரு பழைய வலையையும் மேலே மூடியாக செட் பண்ணியாச்சு. இல்லைனா மீன் தப்பிக்காது. தொட்டியில் மீன் வளர்க்குறோம், சைடில் மணி பிளான்ட் வளர்க்குறோம், மேலே புடலங்காய் பறிக்கிறோம். எப்படி தரமாக இருக்கா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.